Hi guys, welcome to MTRC Resource. ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபிக்ஸ்டு டுவெல் கலர் ரெண்டர் எப்படி எலமெண்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் பார் வித் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்டோட ஹெட்டரில் எப்படி ஆட் பண்ணுறது எலமெண்டர் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்ப்போம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸில் தீம் பில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெட்டர் போய்ட்டு ஆல்ரெடி எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆட் நியூ கொடுத்து நியூவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பில்டர் ஓப்பன் ஆனதும் ஒரு நியூ கண்டெய்னர் ஒன்று ஆட் பண்ணிப்போம். அந்த கண்டெய்னருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்கள் ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த செக்ஷன் இந்த ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதிக செக்ஷன் நம்ம ஒரு பேஜில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம இந்த மாதிரி ரீநேம் பண்ணுறதுனால நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் வித் வந்து ஃபுல் வித் கொடுத்துக்கோங்க. ஸ்டைலில் போயிட்டு பேக்ரவுண்ட் கிளாசிக் வச்சுட்டு கலர் வந்து உங்கள் தீம் கலர்னாவோ ப்ரைமரி தீம் கலர்னாவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் ஹெட்டருக்கு என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதே கலர் வந்து இங்கேயும் செட் பண்ணிக்கோங்க. தென் லேஅவுட்டில் போயிட்டு டைரக்ஷன் வந்து வெர்டிக்கலில் வச்சுக்கோங்க. அலைன் ஐட்டம் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன டெக்ஸ்ட் ஷோ பண்ணுமோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா லைக் கெட் 20% ஆஃப் நியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். கெட் 20% ஆஃப் ஆன் லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதில் போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் வச்சுருக்கிறேன். அப்புறம் டைப்போகிராஃபி என்னோட சைட் ஃபாண்ட் என்னவோ நான் செட் பண்ணிக்கிறேன். லீக் ஸ்பாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து 18 பிக்சல், 18 ரொம்ப பெருசாக இருக்கிற அதில் 16 வச்சுக்கோங்க. 16 வச்சுட்டு வெயிட் வந்து 500 செட் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் போயிட்டு கிளாஸ் இந்த கிளாஸ் ஆட் பண்ணுங்க. டாப் நோட்டிஃபிகேஷன் அப்படி இந்த கிளாஸ் ஆட் பண்ணுங்க. பிளாக் பேஜ் போயிட்டு ஹவ் டு கிரியேட் ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் இன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் போயிட்டு இந்த கிளாஸ் டாப் நோட்டிஃபிகேஷன் இந்த கிளாஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இந்த ஸ்டைலை வந்து அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்டைலை வந்து காப்பி பண்ணி கீழே வந்தீங்கன்னா கஸ்டம் சிஎஸ்எஸ், அட்வான்ஸில் கஸ்டம் சிஎஸ்எஸ் இந்த இது எலமெண்டர் ப்ரோக்கு மட்டும் தான் இருக்கும். உங்கள்கிட்ட எலமெண்டர் ப்ரோ இல்லை அப்படின்னா நம்ம சைட்டில் வந்து 249 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அது எலமெண்டர் ப்ரோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து HTML விஜெட் யூஸ் பண்ணியும் ஸ்டைல் பண்ணிக்கலாம். கஸ்டம் சிஎஸ்ல போய்ட்டு இந்த ஸ்டைல் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் டெக்ஸ்டோட அனிமேஷன் வந்துடும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இருக்கா, அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கலர் டாப் நோட்டிஃபிகேஷன் பி இந்த இதில் வந்து கலர் ப்ராப்பர்ட்டியும் வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரையும் ட்ராவல் ஆகும். இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் சைட்டு வந்து ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து டாப்பில் வந்து ட்ராக் பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டில் வந்து
அதே மாதிரி எனக்கு சைஸ் இந்த பாரோட சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால நோட்டிஃபிகேஷன் பார் கண்டெய்னர் வந்து பேடி வந்து 0 கொடுத்துட்றேன். இப்போ ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து டாப் பாட்டம் வந்து 5 பிக்சல் இது ஓகே ஓகேவா இருக்குது. இப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா, நல்லா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு WordPress ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி எலமெண்டார் யூஸ் பண்ணி கஸ்டம் ஃபூட்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். தேங்க்யூ.